இப்போ வடாம் சீசன் வந்தாச்சு இல்லையா? நம்ம இந்த வடாம் சீசன்ல ஒரு புதுமையான வித்தியாசமான ஒரு வடாம் பார்ப்போமா? இது கோதுமை வடாம், கோதுமை இலை வடாம்னு கூட சொல்லலாம். ரொம்ப எளிமையா வீட்டிலே செய்யக்கூடியது இது. இதுக்கு வெயில் கூட அவசியம்னு கிடையாது. ஃபேன் காத்துலயே காயும் இந்த வடாம். இன்னைக்கு நைட் போட்டீங்கன்னா நாளைக்கு நைட் பொரிச்சே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஈஸியா காஞ்சிடும் இந்த வடாம். வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். செஞ்சு வெயில்ல மாத்திரம் காய வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெடாமையும் இருக்கும். நமக்கு வேணும்னா இன்ஸ்டண்டா செய்யணும்னா கொஞ்சமா செஞ்சு எடுத்துக்கலாம். கோதுமையை நல்லா ஒரு 1.5 நாள் ஊற வச்சுக்கோங்க. 1.5 நாள் எதுக்குன்னா இது நல்லா புளிக்கணும், அதுக்காக தான் 1.5 நாள் ஊற வைக்கிறோம். இப்போ உங்களுக்கு நாளன்னைக்கு காலையில் நீங்கள் வடவம் போட போறீங்க அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் ஊற வச்சிங்கன்னா சரியா இருக்கும். ஒரு 1.5 நாள் நல்லா ஊறட்டும். தண்ணி எல்லாம் கூட மாற்ற வேண்டாம். 1.5 நாள் முடிவில் எடுத்து நல்லா இதை அலசி, இது க்ளீனாக ஆகிற அளவுக்கு நல்லா அலசுங்க. அலசி எடுத்துட்டு இதை நல்லா அரைச்சிக்க போகிறோம். நம்ம இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டோம், இல்லை கிரைண்டர் இருக்கிறதுனாலும் போடலாம். போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். நான் இப்போ இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை, இதோட நல்ல ஒரு 5லேருந்து 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நம்ம அந்த பால் தான் எடுக்கிறோம் இல்லையா, அதனால தண்ணி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல. வடிகட்டியை வச்சு அதில் ஊற்றி அந்த பாலை பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மொத்த கோதுமைக்கும் பண்ண போகிறோம். இப்போ இதில் இந்த பாக்கி இருக்கிற பாலை ஒட்டை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு. ஒரு பேசன் எடுத்துக்கோங்க. இது உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். நம்ம எடுத்துருக்கிற அந்த சலடை உள்ளே போகிற மாதிரி ஒரு பேசன் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி எடுத்துக்கோங்க. இது அதில் முழுகணும், அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு இதில் நல்லா இப்படி பண்ணிங்கன்னா இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பால் கூட நமக்கு நல்லா வந்துடும். கஷ்டம் இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். நம்ம ஓவராகவும் தண்ணி ஊற்ற வேண்டியிருக்காது. ஈஸியாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், கீழே பால் கலெக்ட் ஆகுது. ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. இப்போ இதில் இருக்கிற பால் ஃபுல்லும் வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த சக்கையை தூர போட்டுட்டு இந்த பாலையும் இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இதை இப்போ நம்ம ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு தெளிய விடணும். தெளிஞ்சதுன்னா தான் மேலே அந்த தண்ணி தேங்கும், அடியில் இந்த வெள்ளையாக இருக்கிற அந்த மாவு கீழே தங்கும். அது வரைக்கும் நம்ம வைக்க போகிறோம். இப்போ 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. நல்லா அந்த தண்ணி தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மேலே இருக்கிற தண்ணியை எடுத்துடலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு அந்த வெள்ளையாக அந்த பால் மாத்திரம் இருக்க பாருங்கள். இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்ச விழுது, இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது உங்கள் கார அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 மூடி லெமன் பிழிஞ்சு விடுறேன். இந்த மாதிரி இலை வடாம் ஸ்டாண்ட் அப்படின்னு பாத்திர கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி பிளேட் இருக்கும். இந்த மாதிரி கிடச்சிதுன்னா ஓகே. இல்லை நம்மளோட ஆர்டினரி தட்டு ஒன்று இருந்ததுன்னா கூட அதில் நம்ம இந்த மாவை ஊற்றி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ன வேணால் கூட கலந்துக்கலாம். எள்ளோ, மஞ்சள் கலர் வேணும்னா மஞ்சத்தூள் கலந்துக்கலாம். இல்லை உங்களுக்கு பீட்ரூட் கலர் வேணும்னா பீட்ரூட் பேஸ்ட் கொஞ்சம் கலந்துக்கலாம். இல்லை கேரட் பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு, எதுவோ நம்ம விருப்பம் போல் எது வேணால் கலந்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ப்ளெயினாகவும் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் கலர் சேர்த்தும் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து இந்த பிளேட்டில் இப்படி விடுங்க. இந்த மாதிரி ஒரு தின் லேயரை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இது அந்த ஸ்டாண்டில் அடுக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி இந்த எல்லா பிளேட்லேயும் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாமே ஊற்றி வச்சாச்சு. 2 நிமிஷம் வச்சு எடுத்தால் போகிறோம் நம்மளோட இட்லி பானைகளில். இது நல்லா ரெடி ஆகிடும். இப்போ இதில் ஒரு பார்ட் எடுத்து இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இதில் நான் கொஞ்சோண்டு தக்காளி விழுது சேர்க்குறேன். இப்போ இது நல்ல ஒரு சிகப்பு கலரையும் ஒரு புளிப்பையும் கொடுக்கும். இதுக்கு கரெக்டாக 2 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளோட இது ரெடியாக இருக்கு. துணியை விரித்து நம்ம இதை காய போட்டுடணும். ஓரத்தை இந்த மாதிரி கத்தியால் அப்படி நெம்பி எடுத்த மாதிரி எடுத்துட்டு அப்படியே உரிச்சு எடுத்தீங்கன்னா மெல்லிசாக நம்மளோட இலையடை ரெடி ஆகிடும். இதை அப்படியே எடுத்து ஒரு காட்டன் கிளாத்தில் போட வேண்டியது தான். இது எப்படியே நீங்கள் ரவுண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பீஸை எடுத்து கூட போடலாம். ஸோ நம்ம விருப்பம் எப்படி வேணால் நம்ம துண்டுகள் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு பீஸையும் தனித்தனியாக எடுத்து கூட காய வைக்கலாம். இந்த தட்டில் எண்ணெய் எதுவும் தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி எடுத்துட்டு லேசாக சுழட்டி விட்டிங்கன்னா போகிறோம். அது எல்லா இடமும் படுற மாதிரி. இல்லை இந்த கரண்டி வச்சு கூட நீங்கள் லேசாக அப்படி பண்ணி விட்டுடலாம். எல்லா இடமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு இடம் திக்காகவும் ஒரு இடம் தின்னாகவும் இருந்ததுன்னா நம்ம எடுக்கிறப்ப கரெக்டான ஷேப் கிடைக்காது நமக்கு. இப்போ இதுலேயே நம்ம டிசைனர் மாதிரி கூட பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எல்லோ கலர் ஊற்றிருக்கேன். இதோட கொஞ்சம் ஒயிட் கலர் சேர்த்து ஒரு மார்பிள் எஃபெக்ட் மாதிரி கொண்டு வரலாம். நம்ம பொரியறப்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது 2-3 கலர் வேணால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தக்காளி வடாமும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவையும் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாவை கலந்து விட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த மாவை அடியில் போய் தங்கிடும், மேலே வெறும் தண்ணி மாத்திரம் இருக்கும். ஸோ இப்போ இதில்
தக்காளியும் இந்த ஒயிட் கலரையும் சேர்த்து ஒரு டிசைன் மாதிரி போட போகிறேன், ரெண்டும் கலந்து. ஸோ எப்படி வேணாலும் நம்மளோட கற்பனைக்கு ஏற்றபடி நம்ம எப்படி வேணாலும் அதை இது பண்ணிக்கலாம். ஃபேனுக்கு கீழே இந்த மாதிரி போட்டிங்கன்னா போகிறோம், அது நல்லா காஞ்சிடும். நமக்கு ஒரு நாள் இல்லை 1.5 நாள் காஞ்சதுனாலே போகிறோம், ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு நாள் வெயிலில் காய போட்டு எடுத்து உள்ளே வச்சிடலாம். இல்லை நம்ம உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 2 நாள் காஞ்ச உடனேவே எடுத்து நம்ம பொரிச்சிடலாம். பீசஸ் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்துடும், நமக்கு ஒரு ஃபுல் வடாமல் வராமல் பிஞ்சு பிஞ்சு வரும். அப்படி வந்தாலும் கவலையே படாதீங்க, அந்த பீஸெல்லாம் கூட நமக்கு பொரிக்கிறப்ப நல்லாயிருக்கும். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பிஞ்சு வந்துட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு பொரிக்கிறப்ப காட்டுறேன், ரொம்ப அழகாகவே பொரிஞ்சிரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி ஈடு போட்டு எடுக்கிறதுக்குள்ளேயே மொதல் ஈடு பாருங்கள் எவ்வளோ காய ஆரம்பிச்சிருக்குன்ட்டு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ காய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அந்தளவுக்கு குயிக்காக இந்த வடாம் ஆகிடுங்க. நாளைக்கு கூட சாயங்காலமாக இதை பொரிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இதை லேசாக அப்படி உரிச்சு எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பால்கனி கிட்ட காலையில் எனக்கு கொஞ்சம் நேரம் வெயில் வரும், அதில் வச்சு நான் இதை காய வச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம நேற்றுக்கு நைட்டு செஞ்சோம் இல்லையா, இதோ இன்னைக்கு நைட்டு இதோ காஞ்சி ரெடியாக இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் நேரம் வெயில்லையும் வச்சு எடுத்தேன் இதை. ஸோ நல்லாவே காஞ்சிருக்கு. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்க்கலாம். அழகாக புரிஞ்சு வருது, பார்க்கறதுக்கு எப்படி ஃப்ரைம்ஸ் மாதிரியே இருக்குன்னு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. என்னோட மற்ற 2 சேனல்ஸ் பிளாக் எல்லாத்தையும் கூட செக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட செய்முறை விளக்கம், மற்ற சேனல்களோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன், பாருங்கள்.